நேயர்கள் கேட்க இருப்பது மக்களுக்கு அதிகாரம் அளித்த தொழில்நுட்ப புரட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 11 ஆண்டுகளில் டிஜிட்டல் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் பயன்கள் குறித்த சிறப்பு நேர்முக நிகழ்ச்சி. இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் கணினி பொறியியல் துறை பேராசிரியர் டாக்டர் என் சிவகுமார். நேர்முகம் காண்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் கடந்த 2015ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மிகப்பெரிய தேசிய திட்டமே டிஜிட்டல் இந்தியா திட்டம். டிஜிட்டல் இந்தியா என்பது இந்தியாவின் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் டிஜிட்டல் முறையில் அதிகாரமளிக்கும் வகையில் மாற்றுவதாகும். அனைத்து மக்களுக்கும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை உருவாக்குவது, அரசின் சேவைகளை டிஜிட்டல் முறையில் வழங்குவது, டிஜிட்டல் ரீதியாக கல்வி அளித்து அதன் மூலம் குடிமக்களுக்கு அதிகாரம் அளிப்பது ஆகியவையே இதன் முக்கிய நோக்கங்களாக உள்ளன. இந்த திட்டம் அரசின் சேவைகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதோடு நிர்வாக செயல்திறனையும் மேம்படுத்துகிறது. டிஜிட்டல் இந்தியாவின் நோக்கம் வெறும் தொழில்நுட்பத்தை புகுத்துவது மட்டுமல்ல, அது சமூகத்தில் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தி இந்தியாவை ஒரு அறிவு பொருளாதாரம் மற்றும் டிஜிட்டல் வழியாக இணைக்கப்பட்ட சமூகம் என்ற இலக்கை நோக்கி வழி நடத்துவதாகும். இன்றைய நமது டிஜிட்டல் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த சிறப்பு நிகழ்ச்சியில் அது குறித்து பல்வேறு தகவல்களை வழங்க இருக்கிறார் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் கணினி பொறியியல் துறை பேராசிரியர் டாக்டர் என் சிவகுமார். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 11 ஆண்டுகளில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அதில் டிஜிட்டல் இந்தியா திட்டமும் ஒன்றா இருக்கு. இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது சார்? இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம்ன்றது நம்ம இந்திய அரசால் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் வலுவான நாடாகவும் அறிவார்ந்த சமுதாயமாகவும் மாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம். இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் மூலம் நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் மக்கள் வாழ்க்கையை எளிதாக்கி இந்தியாவை முன்னேற்றம் அடைய செய்வதே பிரதான நோக்கமாக கொண்டது தான் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம்ன்றது. இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் மக்களுக்கு வழங்கக்கூடிய பயன்கள் குறித்து சொல்லுங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு நேரடி நன்மைகள் கொடுக்கக்கூடிய நற்பயன்கள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த எல்பிஜி, அதாவது இந்த கேஸுக்கு உண்டான மானியம், இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நேரடியாக நம்ம மக்களுக்கு உண்டான வங்கி கணக்கிலே செலுத்துகிற அளவுக்கு இப்போது நமக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்தது. இது மாதிரி பென்ஷன்ஸு, ஸ்காலர்ஷிப்பு, அது மாதிரி எல்லாமே டிபிடின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு. அந்த திட்டம் மூலமாக மக்களுக்கு நேரடி நன்மைகள் கிடைக்கிற அளவுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் நமக்கு கை கொடுக்குது. அதே மாதிரி கிராமப்புற முன்னேற்றத்துக்கும் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம். கல்வித்துறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பங்கு வகிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஸ்வயம் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்வயம், தீக்ஷா, நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி, இது மூலிமா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இலவசமாக ஆன்லைன்லேயே நம்ம கல்வியை பெறுகிறார்கள். இன்னொன்று, இந்த கோவிட் காலத்தில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், இ லேர்னிங்ன்ற முறை பார்த்தா அப்படின்னா நமக்கு பழக்கப்பட்ட ஒரு முறையாக கொண்டு வரப்பட்டது. அதில் இந்த டிஜிட்டல் இந்தியா பார்த்தீங்கன்னா பெரும் பங்கு வகித்தது. தற்போது டிஜிலாக்கர் பயன்பாடு என்பது அதிகரித்து வருது. அது உண்மையிலே பயனுள்ளதா இருக்கா சார்? ஆமாம், அந்த டிஜிலாக்கர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மாணவர்களுக்கு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்ஸு, 12th மார்க் ஷீட்ஸு, லைசன்ஸு, அந்த மாதிரி நிறைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகும்போது நிறைய நேரத்தில் தொலைஞ்சு போகிற விஷயங்கள்லாம் கூட வாய்ப்புகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த டிஜிலாக்கர் மூலிமா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த லாக்கர், டிஜிலாக்கர்ன்றது ஒரு ஆன்லைனில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அம்சம். அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எங்கே யார் கேட்டாலும் எப்போ வேணால் நம்மளுடைய ஆன்லைன் மூலிமா, இன்டர்நெட் மூலிமா அந்த டிஜிலாக்கர்லேருந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட்டை அவங்களுக்கு காமிக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போகிறதுன்ற அந்த ஒரு விஷயமே இருக்காது. பாதுகாப்பு, அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலிடான டாக்குமெண்ட்டாகவும் இந்த எல்லா இடத்துலையும் இந்த டிஜிலாக்கரில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸை வேலிட் டாக்குமெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. எந்த இடத்துல வேணாலும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். லைசன்ஸே கூட பார்த்தீங்கன்னா நடுவில் ட்ராவல் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு லைசன்ஸ் டிராஃபிக் போலீஸில் கேட்குறாங்கன்னா உங்கள் கையில் ஒரிஜினல் லைசன்ஸ் இல்லைனா கூட அந்த டிஜிலாக்கரில் இருக்கிற லைசன்ஸ் எடுத்து காமிச்சிங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
இப்போ டிஜிட்டல் இந்தியா திட்டம் வந்ததுக்கு பிறகு மின்னணு பயன்பாடு அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்தில் கிராமப்புற மக்கள், குறிப்பா விவசாயிகள், இதை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ விவசாயிகள் நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, அவங்க படிப்பு அறிவு கொஞ்சம் கம்மியானவங்க, அவங்களால வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்தெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு தான் ஒரு காலத்தில் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களும் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் மூலியமா யூபிஐ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஜிபேல பே பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த யூபிஐலாம் எந்த அளவுக்கு சாத்தியம்ன்ற கேள்வியெல்லாம் நிறைய இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க, நார்மலாக ஒரு தட்டு வண்டி கடையில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூபிஐ அதுக்குண்டான அந்த மெஷினை வச்சு அதில் வந்து பேமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ முன்னேறிடுச்சு. கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, இநாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய விளைபொருட்களை அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நாடு முழுவதும் அவங்களால விற்க முடியும். அவங்களுடைய பொருளை அவங்களே வந்து விலை நிர்ணயம் செய்ய முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் இந்தியா வந்து விவசாயிகளுக்கு ஒரு பலமான ஒரு திட்டமாக இருக்குது. டிஜிட்டல் இந்தியா திட்டம் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்? மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் இந்தியா ரொம்ப ரொம்ப ஒரு பயன் தர ஒரு திட்டமாக இருக்குது. ஸ்வயம் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு தேவையான எல்லா பாடத்திட்டத்துக்கு உண்டான விளக்க உரைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்வயம்ன்ற அந்த போர்ட்டலில் இருக்கும். மாணவர்கள் அதில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறலாம். அது மாதிரி நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி, அதாவது அவங்களுக்கு தேவையான கட்டுரைகள், அவங்க மாணவர்களுக்கு தேவையான ஆராய்ச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. அவங்க அதில் போயிட்டு தேடி எடுத்து அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாத்ஷாலா அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, ஒரு டிஜிட்டல் இந்தியாவோட திட்டம். அது என்சிஆர்டின்னு கேள்விப்பட்டிருப்போம், இந்த சிபிஎஸ்இ புக்ஸ் அதெல்லாம். அது அந்த பாட புத்தகங்களுக்கு உண்டான டிஜிட்டல் வடிவு எல்லா புத்தகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ஷாலால இருக்கு. மாணவர்கள் கற்றல் திறனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தர அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்டல்லாம் நமக்கு வசதிகள் உண்டு. இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம், டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு உண்டான தொழில்நுட்பங்கள் எல்லாமே நம்ம மாணவர்கள் அதில் போயிட்டு பயன்படுற அளவுக்கு இப்போ டிஜிட்டல் இந்தியா நமக்கு கை கொடுக்குது. கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறது மூலியமா இந்த பண பரிமாற்றங்கள், இப்போ எல்பிஜி சப்சிடரிஸ் ஒன்று, கேஸுக்கு உண்டான மானியங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்காலர்ஷிப், மாணவர்களுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு, மாணவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துடுற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி ஓய்வூதியங்கள், இப்போ வயசானவங்கெல்லாம் அங்கங்கே போயிட்டு அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இப்போ இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடுற அளவுக்கு இருக்குது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாருக்குமே கிடைக்கும்ன்ற அந்த ஒரு உத்தரவாதத்தை நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த டிஜிட்டல் இந்தியா மூலியமாக நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஆதார் இருந்தால் தான் பேங்க் அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ண முடியுன்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ கேவைசின்னு சொல்லுவாங்க, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்வாங்க. அந்த கேவைசின்றது எலக்ட்ரானிக் கேவைசின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவோம்னா நேராக பேங்க்குக்கு போகணும், ஃபார்ம் வாங்கணும், ஃபில் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்கார்ந்தபடியே நம்ம ஆன்லைனில் எல்லாமே பண்ணிடலாம். டிஜிட்டல் இந்தியாவின் முக்கியமான பயன்னு நீங்கள் எதை சொல்வீங்க? முக்கியமாக இந்த டிஜிட்டல் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப முன்னேற்றம், அதாவது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் சிம் கார்டு வந்து 3G மொபைல் சொல்கிறோம், 4G மொபைல், 4G சிம் கார்டுலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5G, இன்னும் 6G அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெக்னாலஜி நம்ம வளர்ந்துட்டு வரும். ஸோ இதன் மூலிமா ஊரக நகர்ப்புற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவான இணைய வசதி, இன்டர்நெட் இல்லாமல் இப்போது நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நகர்ப்புறத்தில் தான் இந்த இன்டர்நெட்டுக்கு உண்டான வளர்ச்சி வந்து மிகுதியாக இருக்குது. ஆனால் கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இந்த டிஜிட்டல் இந்தியா மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்லேயும் நகர்ப்புற அளவுக்கு இணைய வசதி கொண்டு வர்றது தான் இந்த டிஜிட்டல் இந்தியாவுக்கு உண்டான முக்கிய பங்களிப்பாக பண்ணாங்க. அது ஓரளவுக்கு நம்ம வெற்றியும் கண்டிருக்கும். விவசாயிகளும் இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, விவசாயிகளும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உண்டான பொருள்களை அவங்களே விற்கவும் செய்கிறாங்க இந்த மாதிரி ஆன்லைன் தளத்தின் மூலமாக. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம
கிராமப்புறங்களையும் இது வந்து நல்லாவே சென்றடைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய டெக்னாலஜிஸ், இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம், ஐஓடின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிக் டேட்டா, குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கு நமக்கு உபயோகமாக இருக்குது. நிறைய அரசு சேவைகள், ஸ்மார்ட் சிட்டிஸ் அந்த திட்டம், ஹெல்த் சம்பந்தமான டெக்னாலஜிஸ், விவசாயம் சம்பந்தமான டெக்னாலஜிஸ், அந்த மாதிரி எல்லா துறைகளிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான டிஜிட்டல் மாற்றத்துடன் இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியா வந்து நமக்கு ஆக்கிரமித்திருக்கு. ஸோ அது நல்ல வரவேற்பும் பெற்றிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவை வழங்குதலில் ரொம்ப வேகம் அதிகரித்திருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து நம்ம எந்த மாதிரியான சேவை நம்ம பெறணும்னு நினைக்கிறோமோ அதுக்குண்டான விஷயங்கள் ரொம்ப வேகமாகவே நமக்கு வந்து அடையுது. புதிய தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்புகள், இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியான்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நிறைய வளர்றதால இந்த மாதிரி நமக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம இந்தியாவில் வளர்ந்துருக்கு. நம்மளுடைய உற்பத்தின்னு சொல்கிற அளவுக்கு, மேக் இன் இந்தியான்னு சொல்கிற அளவுக்கு நிறைய ப்ராடக்ட்டும் நமக்கு வந்து நம்ம நாட்டிலிருந்தே தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா சமூக மாற்றம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்பட்டிருக்கு. அதாவது அனைவருக்கும் கல்வி, அனைத்து வயது மக்களும் ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்த தயாராக இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உண்டான கல்வி திறன்களையும் அவங்களுக்கு உண்டான தேவைகளையும் இந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேஷ்லெஸ் எக்கனாமின்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லாமே அந்த யூபிஐன்ற மூலியமாக பண்ணுறதால அந்த ஒரு வசதியும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கிக் எக்கனாமின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரீலான்சிங். முன்னெல்லாம் நான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. இப்போ ஃப்ரீலான்சர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என் கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி, என்னோட திறமைக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் இன்டர்நெட் மூலியமாக நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா என்னுடைய சேவை தேவைப்படுற யாராவது என்னை அணுகி அவங்களுக்கு உண்டான தேவைகளை முடிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரீலான்சிங் விஷயமும் இப்போல்லாம் நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக பணியாளர் திறன் மேம்பாட்டு, ஊரக பகுதிகளிலும் வருமான வாய்ப்புக்கு அதிகரிக்கிற அளவுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பயனளிக்கிறது. அதே மாதிரி அரசு மற்றும் ஆட்சித்திறன், இ கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ் திட்டம் தான் ஓடிட்டுருக்கு. அதாவது எந்த நேரத்திலும் அரசு சேவைகள், முதல்லலாம் பர்த் சர்டிஃபிகேட் நம்ம எதாவது வாங்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், நேராக அந்த அலுவலகத்துக்கு போகணும், நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாம் நிறைய சர்டிஃபிகேட், இப்போ நமக்கு ஆதார் கார்டே வந்து வாங்கணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம பண்ணலாம். வீட்டில் உட்காந்தபடியே நமக்கு எப்போ வசதியோ அப்போ வந்து நம்மளோட அரசு சேவைகளை நம்மளால் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு இப்போ டிஜிட்டல் இந்தியா திட்டம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அருமையாக சொன்னீங்க. இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் எந்தெந்த துறைகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுது? இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும், இது வந்து ஃபெயிலியர் ஆகிடும்னு கூட நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்த அரசாங்கம் கொண்டு வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்ததோ அவங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே இந்த திட்டம் வந்து எல்லாருக்குமே ரீச் ஆயிருக்கு. இப்போ இந்த ஐஓடின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ட்டு, அதாவது நம்மளுடைய மண் சார்ந்த நமக்கு மழை வளம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த ஐஓடி மூலியமாகவே வந்து மண்ணுக்கு உண்டான சக்தி அதெல்லாம் நம்ம அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த ஃபர்டிலைசர்ஸ்லாம் எந்த அளவுக்கு தேவைப்படும், தண்ணீர் எந்த அளவுக்கு தேவைப்படும்ன்றதுலாம் இந்த சென்சார் பேஸ்டே நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு இப்போ இந்த டிஜிட்டல் இந்தியா வந்து நமக்கு வளம் பெற்ற ஒரு உதவியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் இந்தியாவோட ரோல் எது எடுத்துட்டா, கல்வி எடுத்துக்கிட்டால் அங்கே யூஸ் ஆகுது, ஹெல்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் யூஸ் ஆகும், விவசாயத்துக்கு யூஸ் ஆகும், பொதுமக்கள் ஒரு சராசரியான பொதுமக்களுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா யூஸ் ஆகுதுன்னா அங்கேயும் யூஸ் ஆகுது. இந்த டிஜிட்டல் இந்தியாவை யூஸ் பண்ணாத எந்த ஒரு ஆளுங்களும் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் முதல் பென்ஷனர்ஸ் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அது வந்து நமக்குள்ள அது ஒன்றிடுச்சு. மேலும் இந்த 5G பற்றி பேசணும், அதாவது நம்மளோட இன்டர்நெட்டோட ஸ்பீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும், சேவை நல்லா பெரிதாக இருக்கணுன்றதுக்காக இந்த 5G மற்றும் டேட்டா சென்டர் மேம்பாடுன்னு சொல்கிறாங்க. அதாவது 2025ஆம் ஆண்டு நம்ம பட்ஜெட்டில் இந்த 5G நெட்வொர்க் மற்றும் டேட்டா சென்டர்களின் மேம்பாட்டுக்காகவே ரொம்ப பெருசாக முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. கிசான் போர்ட்டல், கிசான் கால் சென்டர்லாம் நமக்கு வச்சுருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டில். இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்காக. விவசாயிகள் அவங்கவுங்க ஒரு மொழியில் பேசுவாங்க. அப்போது வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தமிழில் இருந்ததுன்னா தமிழ் புரிஞ்சவங்களால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும், மற்ற மொழியில் இருக்கவங்களும் அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த கிசான் கால் சென்டர், இந்த கிசான் போர்ட்டல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள் தங்கள் மொழியிலேயே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், தேவையான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த போர்ட்டல்ஸ்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
இப்போ உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று வருது. அதை பற்றிய உங்க கருத்து என்ன சார்? மனிதர்களாகிய நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, சரிங்களா? ஸோ ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்றத நம்ம ஒரு பொருளாக தான் பார்க்குறோம், ஒரு எக்யூப்மெண்ட்டாக பார்க்குறோம், இயந்திரமாக தான் பார்க்குறோம். அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அறிவுன்றது எதுவும் கிடையாது. அப்போ நம்ம மனிதர்களாகிய நம்ம அந்த கம்ப்யூட்டருக்கு செயற்கையான அறிவை புகுத்த போகிறோம். அப்படி செயற்கையான அறிவை புகுத்துறதுக்கு பேர் தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே நம்ம சொல்கிறோம். இப்போது 2 பேர் வந்து செஸ் விளையாட போகிறாங்க அப்படின்னா 2 பேருக்குமே அந்த செஸ் விளையாடுறதுக்கு உண்டான அறிவு இருந்தால் மட்டும்தான் 2 பேரும் விளையாட முடியும். ஆனால் இப்போ உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு செஸ்ஸை கம்ப்யூட்டர் கூட ஒருத்தர் விளையாடுறாங்க. அப்போ கம்ப்யூட்டர் கூட விளையாடுறாங்கன்னா கம்ப்யூட்டருக்கு அறிவு இருந்தால் மட்டும்தான் அதால் விளையாட முடியும். ஆனால் நிறைய இடத்துல மனிதர்களை விட கம்ப்யூட்டர் நல்லாவே விளையாடி ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ நம்மளை விட அதுக்கு நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கிற மாதிரி நம்ம உணர்றோம். அதாவது மனிதனை மாதிரியே கம்ப்யூட்டரும் திங்க் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் இப்போ வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ரே இருக்குது, அந்த எக்ஸ்ரேவை காமிச்சா அதில் வந்து ஃப்ராக்சர் இருக்கா இல்லையா, இல்லை ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் காமிச்சா இவங்களுக்கு வந்து இந்த நோய் இருக்கா இல்லையான்றதை ஒரு டாக்டர் கண்டுபிடிக்கிறாருன்னா அதே விஷயத்த இப்போ கம்ப்யூட்டரும் நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லுது. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிச்சா இவங்களுக்கு இந்த நோய் இருக்குது இல்லைன்ற விஷயத்த கம்ப்யூட்டர் நமக்கு சொல்கிற அளவுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவை புகுத்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. உங்களோட பார்வையில் டிஜிட்டல் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட பார்வையில் அடுத்த 5லேருந்து ஒரு 10 ஆண்டுகளில் இந்த டிஜிட்டல் இந்தியா மூலிமா நம் நாடு அடைய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப முன்னேற்றம். முக்கியமாக வந்து அதில் நம்ம மேலோங்கி இருப்போம். அது இல்லாமல் சமூக மாற்றம் கண்டிப்பாக நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அரசு மற்றும் ஆட்சித்திறன், அரசு சார்ந்த நமக்கு உண்டான சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மெருகேற்றப்பட்டு நமக்கு தேவையான சலுகைகள் நமக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப எளிய முறையில் நமக்கு வந்து சேர்கிற அளவுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா நமக்கு கை கொடுக்கும். அது இல்லாமல் தொழில்நுட்ப கல்வி மற்றும் திறன் மேம்பாடு, ஸோ இதில் வந்து டிஜிட்டல் இந்தியா ரொம்ப ரொம்ப ஆர்வமாக நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இணைய வசதி, அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இந்த இன்டர்நெட் வசதி கிராமம் முதல் நகரம் வரை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இணைய வசதி செய்து தர அளவுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் சுதந்திரம் மற்றும் சமூக நலன், இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் இந்தியா நமக்கு சில ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மிஷன் சக்தி, ஸ்வமிக்தா யோஜனா, இந்த மாதிரி வந்து சில ஸ்கீம்ஸ் எல்லாம் முக்கியமாக பெண் சுதந்திரம் மற்றும் சமூக நலனுக்காக இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. உலகளாவிய காம்படிஷன், அதாவது டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம வந்து முயன்று அவங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்போ நம்ம டிஜிட்டல் இந்தியா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் இந்தியா மூலமா நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்கும் டிஜிட்டல் இந்தியா திட்டம் பற்றி பல அரிய பயனுள்ள தகவல்களை எங்களோடு பகிர்ந்துகிட்டீங்க. வளமான பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற வெற்றி பாதையில் நாடு பயணிக்கும் இந்த வேளையில் டிஜிட்டல் இந்தியா குறித்த பல்வேறு கோணங்களை விரிவாக எடுத்து கூறிய உங்களுக்கு புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. எனக்கும் வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. இந்த டிஜிட்டல் இந்தியா மூலிமா நம்ம எதிர்பார்க்கறது சமத்துவமான சமூகம், வெளிப்படையான அரசு, சுயநிறைவு பெற்ற பொருளாதாரம், தொழில்நுட்ப வழி ஆரோக்கியம், கல்வி, விவசாயம் மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சி. இதை நோக்கி தான் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் பயணிக்கிறது. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமில் நானும் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்களுக்கு அதிகாரம் அளித்த தொழில்நுட்ப புரட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 11 ஆண்டுகளில் டிஜிட்டல் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் பயன்கள் குறித்த சிறப்பு நேர்முக நிகழ்ச்சி. இதில் பங்கேற்றவர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் கணினி பொறியியல் துறை பேராசிரியர் டாக்டர் என் சிவக்குமார். நேர்முகம் கண்டவர் வாசுகி சந்திரசேகரன். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.